ராஜ்பவனை காலி செய்தார் ஆளுநர் ரவி. தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் இவர்தான். அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு விரோதமாக அவர்களின் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற ஆளுநரின் போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அரசியல் பேராண்மை காரணமாக தமிழ்நாட்டின் உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் உளவுத்துறையில் முன்னாள் தலைமை அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஆளுநர் ரவி தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டது முதற்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசின் செயல்பாடுகளை முடக்குகின்ற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மேலும் தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கான கனவுகளை சீர்குலைக்கும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அதற்கு ஒப்புதல் தராமல் தொடர்ந்து முடக்கி வருகிறார். மேலும் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் நியமிப்பதில் தேர்தல் குழுவை அமைப்பதிலிருந்து அனைத்து நடவடிக்கைகளிலும் தமிழக அரசுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார். இவரது ஜனநாயக விரோத போக்கை முற்றிலும் உணர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் என மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதாவது இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதல்வர் பெறுவதோடு அவரே வேந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் தற்போது ஆளுநரை வேந்தராக நீடிப்பதால் துணை வேந்தர்கள் நியமிப்பதில் பலவிதமான குளறுபடிகள் ஏற்படுகின்றன. மேலும் தமிழக நலனுக்கு விரோதமாக நீட் உள்ளிட்ட 12 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார் ஆளுநர் ரவி. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் 2 ரிப்போர்ட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் 12 கேள்விகளை எழுப்பி அதற்கு உரிய பதிலை விரைவில் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்த அந்த 12 கேள்விகளின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற முயற்சியில் உச்சநீதிமன்றம் ஈடுபட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சாப், கேரள மாநில அரசுகள் அந்தந்த மாநில ஆளுநருக்கு எதிராக கொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநரின் அதிகாரங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகும் தமிழக ஆளுநர் திருந்துவதாக இல்லை. அதனால்தான் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ரீட் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றம் மூலமாக தமிழக உரிமைகளை போராடி வருகின்ற தமிழக முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறார். மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதை முதலமைச்சர் தனது நடவடிக்கைகளின் மூலம் நாள்தோறும் உறுதி செய்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அரசியல் பேராண்மை காரணமாக தமிழ்நாட்டின் உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என கூறியுள்ளார் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த மாத இறுதியில் ஆளுநர் ரவி ராஜ்பவனை காலி செய்கிறார் என புதிய ஆளுநர் அடுத்த மாதம் தமிழக வருகிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஜனாதிபதியே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.